கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வரப்போகுது. என்ன கேக் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3/4 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் இது கூடவே 1 டம்ளர் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூடவே நான் 1 கப் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ட்ரை கோகோனட்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 10-15 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்படுற எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி பேனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த கேக் பேனை வச்சுக்கலாம். கேக் பேனை வச்சு மூடி போட்டு ஒரு 30-35 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இதை 10 நிமிஷம் ஆற விட்டு எடுத்து தட்டினீங்கன்னா கேக் நல்லா வந்துடும். பாருங்கள், சூப்பரான சாஃப்டியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.